முதல்வர் என் குருநாதர் மாதீஸ்வரன் அவர்களை வணங்கி, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ருது ஜாதகத்த பத்தி பார்க்க போறோம்ங்க. அதாவது பெண்கள் வந்து பூப்படைகிறாங்கல்லங்க, அந்த ஜாதகத்த பத்தி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த பெண்கள் ருது ஜாதகம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ருது ஜாதகம் வந்து நான் பார்க்கறது இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ருது ஜாதகம்ங்கிறது வந்து தப்பா வந்துருதுங்க. அது எப்படி தப்பா வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ம் பெண்கள் வந்து தூக்கத்தில பூப்படைஞ்சிடுறாங்க. அப்போ அவங்க எந்த டைம்னு கேட்டா தெரியாதுன்றாங்க. குழந்தை விளையாண்டுட்டு இருக்கும்போது பூப்படைஞ்சிடுறாங்க. அப்ப அந்த டைம் கேட்டா தெரியாதுங்க. அப்ப லக்ன ராசி எல்லாமே தலகலா மாறி போயிருங்க. அப்ப இந்த வயசு பூப்படைஞ்ச ஜாதகம் எதுக்கு நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னு கேட்டோம்னா, எங்க வீட்டில திருமணத்துக்கு ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்ற சடங்குக்காக நம்ம தாய் மாமன்கள எல்லாம் கூப்பிட்டு அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முறையான சீர்வரிசைகளை நம்ம செய்வோம். அதுக்காகத்தான் இந்த பூப்படைஞ்ச ஜாதகம் பயன்படுமே தவிர நான் வந்து இதில வந்து பொருத்தம் பார்க்கறதோ, டைம் பார்க்கறதோ இல்லைங்க. பூப்படைஞ்சு வந்து பார்ப்பாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, "இத்தனா நாள் தண்ணி ஊத்துங்க. இத்தனா நாள் சீர் செய்யுங்க." அப்படின்னு மட்டுமே சொல்லுவேனே தவிர, அதுக்குண்டான வேற எந்த விளக்கமும் நான் குடுக்கறது இல்லைங்க. வணக்கம். முதல்வர் என் குருநாதர் மாதீஸ்வரன் அவர்களை வணங்கி, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ருது ஜாதகத்த பத்தி பார்க்க போறோம்ங்க. அதாவது பெண்கள் வந்து பூப்படைகிறாங்கல்லங்க, அந்த ஜாதகத்த பத்தி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த பெண்கள் ருது ஜாதகம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ருது ஜாதகம் வந்து நான் பார்க்கறது இல்லைங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ருது ஜாதகம்ங்கிறது வந்து தப்பா வந்துருதுங்க. அது எப்படி தப்பா வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ம் பெண்கள் வந்து தூக்கத்தில பூப்படைஞ்சிடுறாங்க. அப்போ அவங்க எந்த டைம்னு கேட்டா தெரியாதுன்றாங்க. குழந்தை விளையாண்டுட்டு இருக்கும்போது பூப்படைஞ்சிடுறாங்க. அப்ப அந்த டைம் கேட்டா தெரியாதுங்க. அப்ப லக்ன ராசி எல்லாமே தலகலா மாறி போயிருங்க. அப்ப இந்த வயசு பூப்படைஞ்ச ஜாதகம் எதுக்கு நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னு கேட்டோம்னா, எங்க வீட்டில திருமணத்துக்கு ஒரு பொண்ணு இருக்குது. அப்படின்னு சொல்ற சடங்குக்காக, நம்ம தாய் மாமன்கள எல்லாம் கூப்பிட்டு, அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முறையான சீர்வரிசைகளை நம்ம செய்வோம். அதுக்காகத்தான் இந்த பூப்படைஞ்ச ஜாதகம் பயன்படுமே தவிர, நான் வந்து இதில வந்து பொருத்தம் பார்க்கறதோ, டைம் பார்க்கறதோ இல்லைங்க. பூப்படைஞ்சு வந்து பார்ப்பாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, "இத்தனா நாள் தண்ணி ஊத்துங்க. இத்தனா நாள் சீர் செய்யுங்க." அப்படின்னு மட்டுமே சொல்லுவேனே தவிர, அதுக்குண்டான வேற எந்த விளக்கமும் நான் குடுக்கறது இல்லைங்க. வணக்கம்.